அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் திங்கள்கிழமை அன்று தேய்பிறை பஞ்சமி திதியில் கீழ்நோக்குடைய மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, கன்னி லக்கணத்தில் பிரீத்தி நாமயோகம், கௌலவம் நாமகரணத்தில் மந்த யோகத்தில் நேத்திரம் 2 ஜீவன் 1 நிறைந்த நன்னாளில் நள்ளிரவு 12 மணிக்கு 2024 புத்தாண்டு பிறக்கிறது. புதுமையான சிந்தனைகள் உடைய கன்னிராசி அன்பர்களே, பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள். மனதில் தைரியம் உண்டாகும், பேச்சுக்களில் ஆளுமை திறன் மேம்படும், குறுகிய தூர பயணங்களால் விருப்பம் நிறைவேறும், எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. நுண்கலைகளில் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள். அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். பணிபுரியும் இடத்தில் ஆதரவு கிடைக்கும். இணைய வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படவும் திறமைக்குண்டான உயர்வு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வீடு கட்டுவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். செங்கல் மற்றும் மணல் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும். உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வித்தியாசமான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். பணி நிமித்தமான பயணங்கள் கைகூடும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் அளவில் இருந்து வந்த அசதிகள் மற்றும் சோர்வுகள் படிப்படியாக குறையும். முழங்கால் பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும். காய்கறி மற்றும் கீரை சார்ந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது. பெண்கள் முடிந்து போன சில விஷயங்களை எண்ணாமல் இருப்பது நல்லது. முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். தன வரவுகள் தாராளமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். விளையாட்டு விஷயங்களில் பொழுதுகளை கழிப்பீர்கள். உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்களுக்கு பின்பே அனுகூலம் ஏற்படும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் நீங்கள். உத்தியோக பணிகளில் ஆதாயமான சூழல் உண்டாகும். முயற்சிக்கு ஏற்ப வருவாய் உயர்வு அமையும். உபரி வருமான முயற்சிகள் கைகூடி வரும். தற்பெருமைக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ளவும். நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு. வியாபார பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படவும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். வாடிக்கையாளர்களின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்த முடியும். அபிவிருத்திக்கான செயல்களில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும். இடமாற்ற சிந்தனைகள் மனதளவில் மேம்படும். வங்கி கடன்கள் சிறு தாமதத்திற்கு பின்பு கிடைக்கும் உங்களுக்கு. கலைத்துறையில் அனுகூலமான சூழல் ஏற்படும். வரவேண்டிய வரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் நல்ல மதிப்பையும் நிபுணத்துவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சக கலைஞர்களிடம் அனுசரித்து செல்வது பகைமையை தவிர்க்கும். அரசியல்வாதிகள் குதர்க்கமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வழக்கு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான கண்ணோட்டமும் அனுபவமும் ஏற்படும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவதால் நல்ல மதிப்பும் நற்பலனும் கிடைக்கும். வழிபாடு. பௌர்ணமி தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபட நினைத்த காரியங்கள் கைகூடும். தடைப்பட்ட பணிகள் முடிவு பெறும். நன்றி, வணக்கம்.